மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் 79வது இந்திய சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா. இந்த ரெண்டு தின விழாவிலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தேசிய கொடிகள் பயன்படுத்துறாங்க. அந்த தேசிய கொடியை பயன்படுத்துறதுல என்ன வேறுபாடு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரியா? இரண்டு தினங்களையும் பார்த்தீங்கன்னா தேசிய கொடியை பயன்படுத்துவாங்க. ஆனா சுதந்திர தினத்தன்று இந்திய பிரதமரால் பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்க செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றப்படும். அது கொடி ஏற்றும் நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க. சரியா? அதன் பிறகு 1950 ஜனவரி 26 அன்று இந்தியா பார்த்தீங்கன்னா குடியரசு நாடாக உதயமானது. அந்த தினத்தன்று இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர், சரியா, ஜனவரி 26 அன்று குடியரசுத் தலைவர் அவர்கள் தான் டெல்லி கேட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த கடமை பாதையில பார்த்தீங்கன்னா நடைபெறும் நிகழ்ச்சியில குடியரசுத் தலைவர் அவர்கள் தேசிய கொடியை என்ன செய்வாங்க? கொடியை பறக்க விடுவாங்க. சரியா? சுதந்திர தினத்தன்று பிரதமர் அவர்கள் தான் பதவியில இருந்தாங்க. 1947ல இந்தியா குடியரசு ஆன பிறகுதான் குடியரசுத் தலைவர் வராங்க. அதனால எப்பவுமே பாத்தீங்கன்னா சுதந்திர தினத்தன்று இந்தியாவில பிரதமர் அவர்கள் தேசிய கொடியை கீழிருந்து மேல கொண்டு போய் அங்க கொடியை பறக்க விடுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்தியா சுதந்திரம் பெறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்தியாவிற்கான கொடியாக இருந்தது பிரிட்டிஷ் கொடி. அந்த கொடியை தூக்கிட்டு முதல் முறையாக இந்தியாவோட தேசிய கொடியை கீழிருந்து மேல ஏற்றி அப்படியே பறக்க விடுவாங்க. சரியா? அதனாலதான் சொல்றேன், எப்பவுமே இந்திய பிரதமர் அவர்கள் சுதந்திர தினத்தன்று என்ன பண்ணுவாங்க? தேசிய கொடியை அது வந்து ஏற்றும் நிகழ்ச்சி சொல்லுவாங்க. குடியரசு தினத்தன்று குடியரசுத் தலைவர் நம்ம டெல்லி கடமை பாதையில நடைபெற அந்த அணிவகுப்பின் போது தேசிய கொடியை பறக்க விடுவாங்க. ஏன் பறக்க விடுறோம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஆல்ரெடி இந்தியா சுதந்திரம் பெற்றாச்சு, நமக்கான கொடியை மேல ஏத்தியாச்சு. சரியா? அங்கிருந்து மேல அந்த கொடியை கட்டி ஒரு பால் மாதிரி கட்டி வச்சு அதுல பூக்களை நிரப்பி வச்சிருப்பாங்க. குடியரசுத் தலைவர்கள் அந்த தேசிய கொடியை குடியரசு தினத்தன்று தேசிய கொடி என்ன பண்ணுவாங்க? பறக்க விடும் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மொத்தத்துல சுதந்திர தினத்தன்று பிரதமர் அவர்களால் தேசிய கொடி ஏற்றப்படும், குடியரசு தினத்தன்று குடியரசுத் தலைவர் அவர்களால் தேசிய கொடி பறக்க விடப்படும். இதுதான் இரண்டுக்குள்ள வேறுபாடு.